நம்மளோட டெமோகிராஃபி அப்படின்னு சொன்னா பாப்புலேஷனோட இது டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல பாப்புலேஷன் எப்படி இருக்கு, பர்த் ரேட் எப்படி இருக்கு, டெத் ரேட் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட இந்தியா வந்து இப்போ லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து நம்ம யங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். அதாவது 15 வயசுல இருந்து 60 வயசு வரை இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 60% வரை இருக்கு. 2025 வந்து பீக் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறையும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யங் பாப்புலேஷன் வந்து வயசாயிடும். இவங்க வந்து வயசான பாப்புலேஷன் வந்து அதிகமாகும். யங் பாப்புலேஷன் வந்து நிறைய இன்கம் ஜெனரேட்டிங் பாப்புலேஷன். இவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு ஸ்கில், நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோம்னா நம்மளோட எக்கனாமி வந்து ஹையஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கும். அதனால நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி, அதாவது வேர்ல்ட்ஸ் ஜிடிபி கணக்குப்படி நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.